முடியலையா? அதுக்கெல்லாம் ஏய் தரக்கூடாதா? இப்ப நான் இப்ப எவ்வளவு ஆல்ரெடி கஷ்டப்பட்டு அது கொடுத்த நேஷனல் பொதுமக்களுக்கு ஒரு அவார்டுக்கே ஜீர்ணிக்க முடியலடா டேய். ஆமா அலெக்ஸ் அப்ப ராயனுக்கே கார்த்திக் தர்ம குமார் அடி அடிக்கிறானுங்க. டேய் அது டேய் புரியுது. ஆமா டேய், எனக்கு இப்போ ஒரு டவுட்ரா, இது மட்டும் கிளியர் பண்ணுங்கண்ணே. இப்ப கரை வந்து இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுதா இல்ல 2031 எலெக்ஷன் அப்ப ரிலீஸ் ஆகுமா? ஏய் ஒரு ஏய் தடவை தான் யாரா காமெடி நீ? பண்ணணும், ஏய் திரும்ப திரும்ப இப்ப பண்ணக்கூடாது. ரிலீஸ் ஆக விட்டா வெறும் தனுஷ்னு வரும். அது அப்ப ஆல்ரெடி ரிலீஸ் ஆக ரிலீஸ் விட்டா ஆயிடுச்சுடா. அதேதான் இல்ல அதேதான் இல்ல முடிச்சுட்டாங்க. அது வந்து அதுல 2026 வந்து ரிலீஸ் ஸ்டேட் ஆயிடுச்சு. கவர்மெண்ட் பத்தி தான். கரப்பட்டியம் செஞ்சு ஸ்டேட் கவர்மெண்ட் பத்தி தான் பேசியிருக்கோம். அதனால அசம்பிளி எலெக்ஷன் தான் டார்கெட் பண்ணியிருக்கோம். அதனால புரிஞ்சது. அங்க 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 ஆக்ஷன் என்ன தெரியுமா? டே ஐயோ டக்குன்னு ஏதோ ஆக்ஷன் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஏதோ ஒரு ஆக்ஷன் சொல்லுங்கடா. அவர் படத்துல ஏதோ பண்ணிருப்பாரு. ஐகானிக்கா ஏதோ பண்றாரா தலைவர்? சுள்ளுக்கு எடுத்துருவேன். இந்த ஆக்ஷன் மாதிரி இந்த டைட்டில் கார்டுக்கு போடுற ஆக்ஷன். அது இது புதுப்பேட்டையில ஒரு ஆக்ஷன் இருக்கும்டா. தொண்டையில ஆபரேஷனா? அது அது நல்லா இருக்கும்டா. இல்ல இது வச்சுக்கலாம் குமரன். தொண்டையில கை எலும்பூரு எலும்பூரு டைட்டில் கார்டு அவ்வளவுதான் பேக்ரவுண்ட்ல. ஆனா இதுதான் ஒரு லிங்கா பேபி அவனை பார்த்து மாறி அப்படின்னு பின்னாடி பீச்சை போட்டுங்க. அது உனக்கு புரியாதுடா. அதெல்லாம் 9 ரகங்களும் உச்சம் பெற்ற ஒருவனுக்கு தான் புரியும். உன்ன மாதிரி இது ஏன்டா அவ்வளவு தூரம் போறீங்க? அவர் ஃபர்ஸ்ட் படத்துல வந்து ஒரு கெட்டப்ல வருவார் பாரு, அல்டிமேட்டா இருப்பான்டாப்பா. போலீஸ்காரன் மாதிரி. மிலிட்டரி ஆபீசரா வருவான். மிலிட்டரி ஆபீசரா வருவான். துள்ளாத மனம் இது துள்ளுவது இளமை இல்ல. அவன் என்ன பண்ண காத்திருக்கான். அது சீரியஸ் மிலிட்டரி ஆபீசரோட காமெடி சீனுக்கு ஒரு மிலிட்டரி ஆபீசர் வரும். அது காமெடி சீன். சீரியஸ் எல்லாம் மிலிட்டரி ஆபீசர். அந்த யாரா? தனுஷா? ஆமா ஆமா. கேப்டன் மில்லர் பண்ணா போல மூதேவி. அது கிளைமாக்ஸ் சீன். அதுதான் கம்முனர்லா கடந்து போகுது. கிளைமாக்ஸா? அது காமெடி சீன். இல்ல படமே கடந்து போகும். குமரா படம் நல்லா இருக்கும்டா. நான் ஏன் பேசல? நான் ஏன் தெரியுமா பேசல? இன்னைக்குதான் நாளைக்கு வந்து பேசுறேன். ஆனா எனக்கு ஒரு படம் இல்ல, எனக்கு ஒரு இல்ல தனுஷ் நச்ச ஒரு படம் எனக்கு சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும். அது இப்ப பார்த்தா கூட எனக்கு ஜாலியா இருக்கும். ஏன்னா நான் சொல்லானே அது உண்மையில ஒரு டிஃபரெண்ட் ஜானர். அது இருக்கிறதுல ஏதோ வேற மாதிரி சேர்ந்து எகிருவானுக்கு போற ஒரு எகிரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பசுபதி. அதுல தெரியுமா யாரு நானா முன்னாடி வந்து நிக்கணுமா? அது சொல்ல படத்துல எகிருவாங்க பரப்பாங்கல்ல, அதுல அதுதான் அந்த கிளைமேக்ஸ்ல வரும் ஒரு அதுல வரும்போது நான் சூரி உள்ளேனையா 2 பேரும் பறப்பானுங்க. செம்மையா இருக்கும் பார்க்கும்போது. இதெல்லாம் விட இந்த அடிக்கடி ஒரு இல்ல அதான் இல்ல பார்க்கதான் சொல்லலாம். சூடான சுழுக்கெடுத்துருவேன். இதெல்லாம் பரவாயில்ல. டீ கடையில ஒரு சீன் இருக்கும். அத இது உனக்கு நல்லா இருக்கும். இல்ல டீ கடையில ஒரு சீன் இருக்கும். அங்க நடுவுல ஒண்ணு சொல்லலாம் சொல்லுவேன். பாட்டு நல்லா இருக்கும். ஆனா படத்துல இது பாட்டு நல்லாதான் இருக்கும். இதுக்குதான் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க. விநாயகருக்கு தேங்காய் உடைக்கும் போது விவேக் வந்து மாதவன் கிட்ட கேட்கும் போது எதுக்கு தேங்காய் உடைக்கணும்னு கேட்கும் போது சூப்பர் ஸ்டார்ல இருந்து அந்த இடத்த பிடிக்கிறதுக்கான சுல்லான் ஸ்டார் வரலாம். இததான் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்றாங்கன்னு அப்ப புரியல. அது அப்ப புரியல தானே உனக்கு? அது டைரக்டர் யாருன்னு தெரியுமா அலெக்ஸ்? கஸ்தூர்ராஜ் மாம்சாதான் இருக்கும். முதல்ல அந்த படமே ஒரு நெகட்டிவ் தான். இல்ல அது கரெக்ட். ஆனா அந்த படமே அது ஒரு நெகட்டிவ் தான். அவன் கடைசி வரையும் ஜெயில தான் இருப்பான். அவங்க அப்பனை கொலை பண்ணவன கொலை பண்ணிட்டு ஜெயில தான் இருப்பான். பாலா படம் மாதிரி தான் அந்த படம் கிளைமேக்ஸே முடிஞ்சிருக்கும். என்ன படம்? எந்த படம் அலெக்ஸ்? மயிர் மாதிரி தான் இருக்கும். சுல்லான் டேய் நானே கதையை மாந்தேன். அவனா திருமலை எடுத்தான் அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சேன் எல்லாம். ஆமா உண்மையிலே திருமலை இருக்கும். ஆதி ஓகே ரீமேக் படம்.
ராது ரீமேக் வருது வேற. ஆதி ஆதி கிளைமேக்ஸ் எந்த படத்தோட கொஞ்சம் அந்த ரீமேக்? ஆக்ஷன் ஓவர் டோஸ் பண்ணிருப்பானுங்க. படம் நல்லா இருக்கும். ஆடு ஒரு கன்னட படத்தோட ஆதி ரீமேக். ஆ- கன்னட படத்தோட remake. ஆதி ஆதி வந்து நம்ம பெரியப்பா தான் அந்த கோஸ்ட் டைரக்ஷன். அது ஒரு கன்னட படம் ரீமேக். ஆதி படத்துல வில்லன் நிறைய படம் நிறைய படம் ரீமேக்னே இப்ப பரமசிவ ரீமேக். இது எப்படி நான் ரீமேக்கும் அந்த டைம் கிளாஸ் ஆச்சு. பரமசிவமே ரீமேக்கா? இல்ல அலெக்ஸ் ப்ரோ, ஆதி ஆமா, படத்தோட ரெண்டு ஒரு ரீமேக்கும் spoof இருக்கும். ரீமேக்கும் கிளாஸ் ஆச்சு. இந்த ஆதி படத்தோட ஸ்பூஃப் இருக்கிறத பாத்துருக்கீங்க? பரமசிவம் ஒரு ஹிந்தி படம். பரமசிவம் ஹிந்தி படம். ஆதி ஸ்பூஃப்ல செம்மையா இருக்கும்டா. ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்ல புடிச்சிருக்கு, ரொம்ப புடிச்சிருக்கு. ரொம்ப இல்லடா அதுல. ஆனா இல்ல எனக்கு அதுல வில்லன் பில்டப் நல்லா இருக்கும். ஆனா உண்மையிலே அது செம்ம இருக்குடா. இப்போ அந்த ஒரு இந்த சென்னை கண்ணு வந்து காட்டுறதெல்லாம் மஜாவா வச்சிருப்பாங்க அந்த படத்துல. பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்கும். ஆதியில செம்ம பாட்டு எல்லாமே. எங்க ஆளுங்களை கொன்னுட்டு கூலா வந்து என் முன்னாடி நின்று அதெல்லாம் செம்மையா இருக்கும். ஆனா அதுல மாஸ் இல்ல தளபதி மாஸ் டைலாக்லாம் வர நான் இல்ல கேளு, நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன், யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு வந்து சார்பேட்டா பரம்பரை ஐயோ ஆதியும் பார்க்கும்போது எனக்கு அது ஸ்கூல் சீன் மட்டும் தான் வந்து டைலாகா அது சோசியல் மீடியால அந்த மாதிரி ஆக்கி விட்டானுங்க. என்கிட்ட உயிரை தவிர வேற எதுவுமே இல்ல. அது வேற மாதிரி உனக்கு வரண்டா இருக்கும்ல பெரிய கலர் இருக்கிறான்ல, கலரு அது தெலுங்குல நச்சன். அவன் பேர் என்ன பேர்றா? கலரு ஆதி படம் தெலுங்குல நச்சான ஆதி படத்தை. அவன் பேர் என்ன பேரு? அந்த படத்தை தெலுங்குல நடிச்சானுங்களா? டேய் அது தெலுங்குல தானே ஃபர்ஸ்ட் வந்தது. சரி, கலரு அண்ணாவரம் படம் எல்லாம் எப்படி கலர் நீங்க எல்லாம் பாத்தீங்க? கம்பி எல்லாம் வந்து அவன் காலப்பட்டு நாங்க பாக்கல. அண்ணாவரம் படம் நான் பாக்கல. ஏய் எப்படிடா நீ பாக்காம இருந்திருப்ப? பவன் கல்யாண் கால் போட்டு கம்பி எல்லாம் மடியும் பாரு. காமெடி உன் காமெடி உனக்கே படுவா. கந்த தான் பாக்காம இருப்பேன். சரி, காமெடி பாட்டுன்னே ஒட்டுமொத்த பேர் செய்யலான்னு இதுதான் மாயமூர்த்தி. இல்லடா இல்ல அது என்ன இல்ல என்ன மேட்ச் என்ன டீம்னு தெரியாம பேசக்கூடாது. சைலண்டா நடக்குது. நீட்டா நடக்குற நேரங்க சின்ன பசங்களை வச்சு காமெடி மாதிரி நீ பண்ற காமெடிகளா அந்த பின்னாடி நிக்கிற உதயநிதி தான் சிரிப்பாரு. டேய் ஸ்டாலின் சிரிப்பான்னு சொல்லி இன்னைக்கு அண்ணா சிரிச்சு பாத்தீங்களாடா? நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க சட்டசபையில. அண்ணா வந்து ஜாலியா இருந்தாரு. ஜாலியா முதல்ல டேக் ஓவர் பண்ணியாச்சுன்னா கம்முன்னு உட்கார்ந்து பாவம் மரியா வில்சனை தான் டென்ஷன் பண்ணி விட்டாங்க. ஆமா, அந்த மனுஷன் எதுக்குடா டென்ஷன் ஆகுறாப்புல? அவன் ஏதோ பேசிட்டு போறான், காமெடி பண்றான்னு விட்ட வேண்டாம். இல்ல அப்படி இல்ல ட்ரிகர் பண்ணனும் அவனுங்களும் கேக்குறானுங்க. சட்டசபைனா ட்ரிகர் பண்ணதான் செய்வானுங்க. கூலா பேசிட்டு போயிருக்கலாம். இல்ல கூலா பேசிட்டு போனோம். இன்ட்ரெஸ்டே இருக்காது அசெம்பிளி பாக்கிறதுக்கு. அப்பெல்லாம் இல்ல. எப்படி இதுனா ஒரு நிமிஷம் இல்ல ஒரே ஒரு விஜய் தான். எல்லாருமே விஜய் நினைக்க கூடாது. எல்லாருமே ஒரு கேரக்டரா இருக்க மாட்டாங்க. ஒருத்தவங்களுக்கு அது ஒரு ட்ரிகர் ஆகும், சுருன்னு ஆகும், கேட்கணும்னு தோணும். சில பேர் இப்போ நம்மள இப்ப நம்ம ஒரு நிமிஷம் இல்ல இப்ப ஒரு டிஎம்கே ஆளு மேல ஏறி வரான் வந்து இப்ப விஷயத்தை திராணத்துப்போம். எல்லாருமே என்ன ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணணும். ஒருத்தன் எத்தனை வாய் விட்டுருவான், இன்னொருத்தவன் ஏறி அவன் என்னத்த புடுங்க வரான்னு பார்ப்போம். அந்த மாதிரிதான் இங்கே எப்படி இருக்குன்னா அசம்பிளிலாம் எவ்வளவு எம்எல்ஏஸ் எவ்வளவு இதுல நம்ம கட்சி சொல்றேன், எதிர்கட்சியில எவ்வளவு கோளாறு. டிஎம்கேல பாரு, அங்க தலைவனே உதயநிதி. அதுவே அது ஒரு மயிரும் தெரியாது அந்த ஆளுக்கு தான். ஒன்னும் தெரியாது, ஒன்னும் பண்ண தெரியாது. உனக்கு கலாய்க்கும் அதான் சொல்லணும், உனக்கு ஆகவும் தெரியல. சரி பேசாம உட்காருனா கேட்கவும் மாட்டேன்ற மாதிரிதான் இருக்குது. கலாய்க்கவும் தெரியல அந்த ஆளுக்கு. முன்னாடியாவது எதுவும் பண்ணி நான் புஷ்பா எதுவும் தெரியல. இந்த வாட்டி என்னத்த சொல்ல வரான்னு தெரியல. அவன் எடப்பாடிக்கு தான் ஈஸியா கலாய்ச்சி விட்டு போட்டான். ஏன்னா அவன் டிஃபெண்ட் பண்றதுக்கு யாரு மேல, அதனால அவன் கலாய்ச்சி அவன் டிஃபெண்ட் பண்றது காலையில அவன் கலாய்ச்சி இந்த பக்கம் வந்து செருப்பால அடிக்கிறான். எடப்பாடி கடைசியில ட்ரிகர் பண்ணிட்டான். வாந்தி எடுப்பாங்க.
ஆனா எடப்பாடி ட்ரிகர் பண்ணிட்டா தெரியுமா? எடப்பாடி எல்லாம் நிறைய ட்ரிகர் பண்ணுவோம். நிறைய நீ நினைக்கிற உதயநிதி எல்லாம் நைட்டு இல்ல நைட் வந்துட்டு ஆக்ட்ரஸ் இல்ல நைட் ஆக்ட்ரஸ் ரீட்வீட் பண்ணி வச்சிருக்க. அதான் நீ ஒரு பொம்பளை எங்க 2 மணிக்கு நீங்க இன்ஸ்டாகிராம்ல யாரு இருந்தீங்க? உதயநிதி அவர்களே நம்ம இல்ல அதாவது என்ன சொல்ல வரேன்னா இல்ல ஒரு நிமிஷம் அவனுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா இவனுக்கு இந்த மாதிரி வேலை டிவிக்கு சின்ன பசங்க போடுவான்னு நினைக்கிறானுங்க. ஆப்போசிட் அந்த டைம் ஆப்போசிட் லீடர் அவர் தானே. ஆப்போசிட் லீடரே பண்ணிட்டாப்புல. நேரா போய் கேம்பெயின்ல தான் நடுராத்திரி மக்களு அலெக்சாண்டருக்கு எனக்கு ஒரு வடிவேல் காமெடி வரும் தெரியுமா? அவன் என் குடும்பத்தை பத்தி தப்பா பேச வடிவேலும் சத்யராஜும் அந்த மாதிரி இவனுக்கு 2 பேர் அவனுங்க டிஎம்கே வந்து இவனுக்கு போட்டு திட்டுவானுங்க. இல்ல எனக்கு பிடிச்சது என்னன்னா உங்க அப்பா கேட்கும் போது எடப்பாடி மூஞ்சில 32 பல்லு தெரியுது. 32 அவருக்கு மொத்தம் வந்து வாயில வந்து 334 பல்லு இருக்குது அவருக்கு. என்ன டைனோசர் அவரு? அவர் மின்னல ஒழுங்கி மின்சாரத்தை கக்கறவர்ரா. பேர் அவர்களே சொல்லுங்க. அனைவரும் அலெக்சாண்டர் அவ்வளவுதான் அவங்களெல்லாம் போட்டு சதைச்சிருப்பான். இப்போ உங்கள் பொன்னான வாக்குகளை போட்டு வெற்றி பெற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். நீங்க 1000 பேர் அடிச்சாலும் எடப்பாடி வந்துட்டு ஸ்டாலினை மானபங்கப்படுத்தும் போது சிரிக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னு தெரியல. ஒரு சிரிப்புல ஒரு கியூட் இருக்கு எடப்பாடி சிரிப்புல. சிரிக்கும் போது எடப்பாடி தலையில வந்து ஒரு ஒளிவட்டம் தட்டி மயிலாப்பூர்ல வந்து பிரச்சாரம் பண்ணும் போதே பார்த்தேன். எடப்பாடி சரியான விஷயம் தான். ஆனா எனக்கு இதெல்லாம் பரவாயில்ல. உங்க எல்லாருக்கும் வந்து ஒரு ஞாபகம் இருக்கு. அந்த மயிலாப்பூர்ல வந்து தலைவர் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வரும்போது பூக்கி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எடப்ஸ் மாம்ஸ் வந்து ஒரு பூக்கின்னு இல்ல கலர் என்ன நீங்க சொல்றது 47 சீட்டு வச்சு சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு. சில பேரு அப்படியெல்லாம் வேலை செஞ்ச ஐடி விங்க்கு தாண்டா அவன் சம்பளம் தரலையா? அது உண்மைன்னா அவனுங்க வந்துட்டு ஜெயிச்சு வந்திருப்பானுங்க. ஏன் இப்ப நம்ம கிட்ட ஸ்கேம் பண்ணலையா? எவ்வளவு ஏதோ சொன்னாங்களே, இது ஃப்ரிட்ஜ் தராத ஏதோ சொன்னாங்களே. ஃப்ரிட்ஜ் எல்லாரும் வீட்டுக்கும் ஃப்ரிட்ஜ் தரான்னா போல எடப்பாடி ஜெயிச்சா. ஞாபகம் இருக்கா? ஃப்ரிட்ஜ் தரான். ஆல்ரெடி ஃப்ரிட்ஜ் இருக்கு. மின்னல மூழ்கி தருவாரா? 80% வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கு. நீங்க எல்லாம் உங்க பொண்ணான வாக்குகளை எனக்கு போட்டு டிஎன்ஆ கட்சியை ஜெயிக்க வைங்க. எல்லாருக்கும் வந்து எல்லாம் தெரியும். எனக்கு ஒரே ஒரு தனுஷ் கேம்பெயின் ஸ்பீச்சை பார்க்கணும். எனக்கு தனுஷ் கேம்பெயின் ஸ்பீச்சை பார்க்கணும். மை டியர் ரவுடி பேபிஸ் எல்லாரும் ஓட்டு போட்டுருக்கு நமக்கு. ஏன்டா ரவுடி அப்படி இல்ல கேம்பெயின் பண்ணுவாங்க. அதான் ரவுடின்றதே கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா. அத போய் அதான் இது சொல்லுவான் பேரு. அது ஏனே தெரியலதான். இது இதை எப்படி சொல்றது? இப்போ தளபதி வந்துட்டு நண்பா நண்பினா அது ஃப்ரெண்ட்ஸ்ல புரியும். ரவுடி பேபினா என்னடா இங்க கேஸ் சொல்லல தெரியும்ல. பாரு எல்லாரும் வந்து வெள்ளை சட்டை போட்டீங்கன்னு தான் வந்து பிரச்சாரத்துக்கு வந்து பாத்துருக்க. மாடியில போடுற சில்க் சட்டை போட்டீங்கன்னு வந்து பிரச்சாரம் பண்ணி பார்த்தது இல்லையே பாப்பரை. தனுஷ் அண்ணா கேண்டிடேட்டா போட்ட உடனே நானே இந்த சட்டை தான் போட்டு சுத்தலான் இருக்கேன் தொகுதி ஃபுல்லா. தனுஷம் வீடு தனுஷ ரத்தம் தனுஷ தம்பியா இருக்கும். சரியான வீடியோடா அது.
அதான் உங்களுக்கு ஆர்சி லேப்டாப் தான் தெரியுது. அப்படிதான்டா. தனுஷ் சினிமாடா சொல்லியிருப்பான் அதெல்லாம் அவன். டேய் இங்க பாரு, அடுத்த நீர்வளத்துறை அமைச்சர். டேய் நீர்வள பிடபிள்யூடின்னு இப்ப நீர்வளத்துறை அமைச்சர்ன்ற டேய் இல்ல குமரா இல்ல இல்ல ஏதாவது இல்ல ஒன்னத்தை முடிவு பண்றா. நான் பிடபிள்யூடியா, அங்க அந்த தனுஷ் தம்பி இருக்கிறான் பத்தியா, அவன் நீர்வளத்துறை. கரெக்டா இருக்கும். நீர்வளத்துறைனா நம்ம ஆசான் இருக்காரு நம்ம ஆதவ் இருக்காரு. ஒரு நிமிஷம், தமிழ்நாட்டுல லீக் ஆன படத்துக்கு 320, ஒரு நிமிஷம், தமிழ்நாட்டுல லீக் ஆன படத்துக்கு 320 கோடி பண்றீங்க. கர படம் வந்துட்டு ஏன் 34 கோடி அதோட நிறுத்திட்டீங்க? அது வந்து இப்பதான் ப்ரீ பிசினஸே ஸ்டார்ட் பண்றோம். நீ அதுக்குள்ள ஃபைனல் கலெக்ஷன் சொல்லக்கூடாது. ஃபைனல் கலெக்ஷன்ல கில்லி படம் மாதிரி ரீ ரிலீஸ் பண்ணி எடுப்போம் காசை. அடுத்தது வந்து நாங்க தங்கமகன் ரீ ரிலீஸ் பண்ண போறோம். தமிழ்நாட்டுல ஸ்பானிஷ் தோக்கலாம், இங்கிலீஷ் தோக்கலாம், ஜெர்மன் தோக்கலாம், ஆனா தமிழ் மட்டும் தோக்கவே கூடாது. ஜாப்பனீஸ் தோக்க கூடாது. அந்த டயலாக்கே எல்லாரும் ஓட்டு போட்டு. எனக்கு அந்த சின்ன வயசுல அந்த டைலாக் பார்க்கும்போது அதான் என்ன இல்ல அந்த டைலாக் சின்ன வயசுல வரும்போது ஏதோ சொல்ல வரோம் போல இது அப்படின்னு தான் இருந்துச்சு. எங்க பேச எடுப்பால தமிழ்நாட்டுல தமிழ். ஆனா அந்த டைம்ல தமிழன்றது ரொம்ப ட்ரெண்டிங்கா இருந்துச்சு. சமுத்திரகனி எல்லாருமே தமிழன் தான் நெஞ்சினு போறாங்க போன காலம். ஆனா நம்ம தான் கரெக்டா பண்ணாரு. ஜல்லிக்கட்டு டைம் பீரியட்ல மெர்சல் படத்துல கரெக்டா தமிழ அந்த இது ஆக்கி விட்டு அப்புறம் ஒரு விட்டாப்புல. உண்மையில நம்ம ஆளு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் எல்லாம் ஃபாலோ பண்ணி போடுவாங்க. இப்போ இல்ல ஒரே ஒரு கத்தி படம் விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணி வரும். அதுக்கப்புறம் வந்த விவசாயத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணி படம் வந்த படம் வந்தது எதுவுமே உருப்படாது. வந்து ஒரு 3 days நடுவுல முருகராஜ் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க. ரீசன்ட் இன்டர்வியூ தான். அவனுக்கு துப்பாக்கி பிடிக்குமா கத்தி பிடிக்குமான்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் கத்தி தான். ரெண்டுத்தையுமே இந்த வாரம் தான் எமோஷனு ஃபைட் சீன்ஸ் அதுவும் அந்த மாஸ் டைலாக்ஸ் எங்கேயோ போய் எனக்கு நெருப்பா இருக்கும். துப்பாக்கியில விஜயா இருக்காது. அது ஒரு மிலிட்டரி ஆபீசர் அது வேற மாதிரி இருக்கும். கத்தியில தான் தளபதியா இருக்கும். சந்தோஷ் மாஸ் கேரக்டர் பேசுறான். அந்த ஜீவானந்த கேரக்டர் அந்த போர்ஷன் பத்தி பேசுறான். எப்படி அதுக்கு அனிருத் போட்டிருப்பான் மியூசிக் செஞ்சிருப்பான்டா. அப்படியே காத்துல சந்தோஷோட கேமரால வந்து துப்பாக்கில விஜய் அழகா இருப்பாரு. இதெல்லாம் விட இல்ல இன்டர்வல்ல தோல் மேல கை வைக்கும்போது ஒரு பீஜம் வருமே. எனக்கெல்லாம் 2013 வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் நையாண்டி தான். ஆமா டேய் அவனுக்கு ஏதாவது ஒரு கொசு மருந்து சொல்றா டேய். கொண்டு போய் சுடுகாட்டுக்கு போயிடுச்சுன்னா கேக்குது. அவனை கொசு மருந்து நையாண்டி விடுறா. ஏதோ ஒரு கேவலமான ஒரு படம் பண்ண அந்த டைம்ல. நான் வேற ஏதோ பார்த்தேன். என்ன படம் பண்ணான்டா. ஏய் ஜெனிலியா கூட ஒரு படம் பண்ணான்டா. அந்த படம் அது ஜெனிலியா கூட பண்ணதாச்சு பாக்குற மாதிரி இருக்கும் படம் சொன்னா. ஜெனிலியா பாக்குற மாதிரி இருக்கும். இவனை பாக்குற மாதிரிலாம் இருக்காது. விவேக் காமெடி எல்லாம் மரணமா இருக்கும்டா. அது அது மட்டும் தான் நல்லா இருக்கும். தெலுங்கு வில்ல மொத்தம் இருப்பான். பாத்தியா இப்ப புரியுதா? இப்ப புரியுதா நாங்க ஏன் வந்து ரெண்டு தனுஷ் இருக்கிறாங்கன்னு சொல்றோன்னு. பார்த்தல்ல ஸ்பேஸ்ல எத்தனை தனுஷ். ஆமா தனுஷ் டபுள் ஆக்ஷன் அடிச்சது இல்லையா? நானே ஒரு இருக்குல்ல, நானே ஒரு டபுள் ஆக்ஷன். அடுத்த வகையில கொடி தனுஷ் போலீஸ் ஸ்டேஷன்ல எவனா பாத்துறீங்களாடா? பாத்துருக்கேன். போலீஸ் ட்ரெஸ்ல தான் பார்த்தேன். போலீஸ் ட்ரெஸ்ல இல்ல, மிலிட்டரி ட்ரெஸ்ல பாத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து போலீஸ் கிட்ட கை கட்டி பதில் சொல்ற மாதிரி ஒரு வீடியோ பாத்துருக்கேன். ஒரு நிமிஷம் போலீஸ் செய்யலாம். ஆனா எந்த மாதிரி இருக்கணும்னா விடுதலை மாதிரி படத்துல நடிக்கணும். புரியுதா? அடிமட்டத்துல இருந்து வர்றது அந்த மாதிரி போலீஸா மாசு. இப்போ இந்த விஜய் மாதிரி கட்டண தூக்கி நிறுத்தின்னு வர்றது அந்த மாதிரி ஒரு மாசு இதுவா அந்த மாதிரி எல்லாம் நடிக்கூடாது. புரியுதா? காரை வச்சு சூரிய மாதிரி நடிக்கலாம்.
அலெக்ஸ் காரை வச்சு அவங்க மச்சின்ச்சு ஒரு ஆட்டோ மேல ஏத்தி நசுக்கி வச்சிருப்பாங்க. அதுக்காக கை கட்டி நின்னு பதில் சொல்றது பார்த்துருக்கேன். ஆனா நினைச்சு பாரு, தனுஷ் கையில கட்டண கட்டியை போட்டுட்டு நெருப்புல நடந்து வர சொன்னா போடு வேற 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 மாதிரி இருக்கும். கேட்கும் போதே ஃபயரா இருக்குது. மரண 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 வெயிட்டிங். அலெக்ஸ் அந்த கட்டானாவை தூக்குற அளவுக்கு உடம்புல சத்து இருக்குமா? இல்லடா கேக்குறேன். அவ்வளவுதான். இந்த ஸ்பேஸ் இல்ல இந்த ஸ்பேஸ வந்து கர டைரக்டர்ஸ் கேட்டுக்கிட்டீங்கன்னா ப்ளீஸ் கன்சிடர் இட். பார்த்து வந்து பண்ணி கொடுங்க. ஆமா ஆமா ஆமா. அததான் நான் சொல்றேன். முதல்ல அந்த கட்டானாவை தூக்க முடியுமா? ஐயா ஒன்னும் இல்ல, நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு ஜீப் வந்து இறங்குது, அதுல இருந்து கட்டானா எடுத்துன்னு அவர் நடந்து வர்றாரு. ஒரே நிமிஷம் டேய், நீ சொல்லும் போதே உனக்கு நான் கூசல. இல்ல இந்த இல்லடா, நினைக்கும் போதே எங்க மூளை எல்லாம் ஒரு மாதிரி இதுவாகுறா. ஒரு நிமிஷம் இல்ல இல்ல இந்த ஏஐ படத்துல வடிவேலு வந்து ஒரு காமெடி சீன் வரும் பாத்தீங்களா, ஊந்துகிட்டு இருப்பான் அடிக்காமலே. ஆமா, அது மாதிரிதான் தலைவன் கட்டான வரையில இருந்து எடுக்கும் போது உருவனதும் தெரியாது, தலைவர் ஏன் கீழே விழுந்துருவான். தெரியாம புதுக்கோட்டையில இருந்து சரவணன் ஒரு படத்துல மின்சா டெஸ்ட் ஒரு போஸ்ட் போட்டுக்கிறாங்க. அவ்வளவுதான் இந்தியாவில் எவன்டா மழை பெய்யறத வச்சு விஜயபாலம் இல்ல இல்லையா, சில டைம் நான் இந்த மாதிரி இமேஜின் பண்ணுவேன். கில்லில அஜித் எனக்கு சேர்ந்து இருக்கும், இல்ல வந்துட்டு பைத்தியத்தை வேற வெளியே இல்ல அலெக்ஸ் வாத்தி படம் பாத்துருக்கல, பாரதியார் வேஷம் போட்டு பாரதியார் கிட்ட போறதெல்லாம் என்ன பழையது வேற மாதிரி இருந்தது. ஆந்திரால யாராதுன்னு கேட்டாங்களா? எனக்கெல்லாம் வந்து அனிமல்லாம் நல்லா இருக்காது, துரந்தர் நடிச்சிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். அதெல்லாம் செட் ஆகாது. கேஜிஎஃப் தான் டைரக்டா தனுஷன் ஆகுது. இல்ல அது கூட பாகுபலி சூப்பரா இருந்திருக்கும். என்னோட பிக்கலி பாகுபலி நாசர் கேரக்டரடா. ஏய் பாகுபலில நாசர் கேரக்டர் பெருசா இருக்கும். ஐயோ நாசர் கேரக்டரும் இல்ல நாசர் கேரக்டர் அந்த குத்து விட்டா அந்த தூணு செதற மாதிரி காட்டுவாங்க. நீ தனுஷ் குத்து விட்டா தூணு செதற மாதிரி காட்ட முடியாது. அதுலயாவது ஒரு கை மேக்கப் போட்டு சின்னதாக்கணும்டா. இதுல அப்படிலாம் ஆக்கவே தவறடா. இல்ல கேளு, பிரபாஸ் வந்து டிஎன்ஆ, ராணா வந்து தலைவர் வேற மாதிரி இருந்திருக்கும். அவன் 3 வருஷமா ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணி அவனுக்கு கடா மாடு மாதிரி ஆக்கி வச்சிருந்தா. தர்பார் படம் பாத்தியா? தர்பார் குடுக்கலையா இந்த சுறா படத்தை ஒரு நிமிஷம் இல்ல எனக்கு வேட்டையன் படம் ஞாபகம் வருது. அந்த ராணாவுடைய காலரை பிடிச்சி இழுத்துன்னு போவான் ரஜினி, நீ வரி இல்ல நீ இழுக்கிறியா அவன் கூட வரான்ற மாதிரி ஒரு பிரேம் வந்து அருண் மாதேஸ்வரன் வந்து ஜான்விக்கு வந்து ரைஸ்